ஜனநாயகன் திரைப்படம் இன்னும் சில தினங்களில் திரையரங்குகளில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் படம் வெளியாகுவதில் சிக்கல் எழுந்துள்ளது. ஜனநாயகன் மறு ஆய்வுக்கு சென்றது குறித்து படக்குழுவுக்கு தணிக்கை வாரியம் ஏன் தெரிவிக்கவில்லை என்றும் இந்த வழக்கில் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். மறு தணிக்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தகவல் படக்குழு ஜனவரி 5 தெரிவிக்கப்பட்டதாகவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் மறு ஆய்வுக்கு சென்றது குறித்து படக்குழுவுக்கு தணிக்கை வாரியம் ஏன் தெரிவிக்கவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். ஜனநாயகன் திரைப்படம் இன்னும் ஒரு சில தினங்களில் திரையரங்குகளில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் படம் வெளியாகுவதில் சிக்கல் எழுந்துள்ளது. ஜனநாயகன் மறு ஆய்வுக்கு சென்றது குறித்து படக்குழுவுக்கு தணிக்கை வாரியம் ஏன் தெரிவிக்கவில்லை என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மறு தணிக்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தகவல் படக்குழுவிற்கு ஜனவரி 5 தெரிவிக்கப்பட்டதாகவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் மறு ஆய்வுக்கு சென்றது குறித்து படக்குழுவிற்கு தணிக்கை வாரியம் ஏன் தெரிவிக்கவில்லை என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஜனநாயகன் திரைப்படம் இன்னும் ஒரு சில தினங்களில் திரையரங்குகளில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் படம் வெளியாகுவதில் சிக்கல் எழுந்துள்ளது. நாளை மறுநாள் படம் ரிலீஸ் என கூறி சென்சார் தணிக்கை சான்றிதழ் கேட்க முடியாது என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படம் இன்னும் ஒரு சில தினங்களில் திரையரங்குகளில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் படம் வெளியாவதில் சிக்கல் எழுந்துள்ளது. நாளை மறுநாள் படம் ரிலீஸ் என கூறி சென்சார் தணிக்கை சான்றிதழ் கேட்க முடியாது என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யுவராஜ், விவரங்கள். வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் விஜய் நடிப்பில் H1O இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டபடி ஜனவரி 9 திரையரங்குகளில் வெளியாகுமா என்கின்ற ஒரு கேள்விக்குறியானது எழுந்திருக்கின்றது. அதற்கு காரணம் இன்னும் தணிக்கை குழுவின் சார்பில் கிடைக்கப்பெறக்கூடிய அந்த தணிக்கை சான்றிதழானது இன்னும் படக்குழுவிற்கு கிடைக்கப்பெறவில்லை. அதன்படி தணிக்கை சான்றிதழ் கிடைத்தால் மட்டுமே இந்த திரைப்படத்தை திரையரங்குகளில் வெளியிட முடியும். திரைப்படத்தினுடைய எந்த ஒரு ட்ரெய்லர் உட்பட தணிக்கை குழு கொடுக்கக்கூடிய தணிக்கை சான்றிதழ் கிடைத்தால் மட்டுமே இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரோ அல்லது படத்தையோ திரையரங்குகளில் வெளியிட முடியும் ரசிகர்கள் பொதுமக்கள் முன்னிலையில். அதன்படி இந்த திரைப்படத்திற்கு இதுவரை தணிக்கை சான்றிதழானது கிடைக்கப்பெறவில்லை. கடந்த ஜனவரி 6 இந்த திரைப்படத்திற்காக தணிக்கை சான்றிதழ் பெற வேண்டி பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் அவசர வழக்கானது தொடுக்கப்பட்டிருந்தது நேற்று. அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரக்கூடிய நிலையில் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாகவும் படத்தினுடைய அந்த தயாரிப்பு நிறுவனம் சார்பாகவும் சென்சார் போர்டு சார்பாகவும் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி ஒரு திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளையோ அல்லது புகார்களையோ ஏதேனும் ஆட்சேபனங்கள் இருந்தால் படக்குழு அந்த காட்சிகளை திருத்தித்தான் ஆக வேண்டும் எனவும் அதன்படி சென்சார் போர்டு சொல்லுகின்ற அத்தனை திருத்தங்களையும் படக்குழு செய்துதான் ஆக வேண்டும் எனவும் அதற்கு முழு அதிகாரமும் தணிக்கை வாரியத்துக்கு இருக்கின்றது என்கின்ற அந்த ஒரு வாதத்தை தணிக்கை வாரியமானது வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில் தற்பொழுது தயாரிப்பு நிறுவனம் தன்னுடைய அந்த வாதத்தை தொடங்கியிருக்கின்றது. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் பொருட்செலவில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த திரைப்படமானது குறிப்பிட்ட தேதிப்படி, அதாவது ஜனவரி 9 வெளியிடப்படவில்லை என்றால் தங்களுக்கும் தங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கும் தங்களை சார்ந்திருக்கக்கூடிய அந்த சக நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய பொருட்செலவு ஏற்படும் என்கின்ற அந்த ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கின்றது. இதற்கு நாளை மறுதினம் படத்தினுடைய ரிலீஸ் இருக்கின்றது. அதனால் எங்களுக்கு இன்று சென்சார் சர்டிபிகேட் கொடுங்கள் என்று நீங்கள் கேட்டால் அதன்படியெல்லாம் கொடுக்க முடியாது என்கின்ற அந்த ஒரு வாதத்தை தணிக்கை வாரியமானது முன்வைத்திருக்கின்றது. வழக்கமாக ஒரு வாரத்திற்குள், அதாவது விண்ணப்பித்த ஒரு வாரத்திற்குள் தணிக்கை சான்றிதழானது வழங்கப்படும் என்று படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பிலானது இந்த வாதமானது முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு சென்சார் போர்டானது ஒரு திரைப்படத்திற்கு ஒரு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கு 15 நாட்கள் தேவைப்படும் எனவும் தற்பொழுது வைத்திருக்கக்கூடிய அந்த வாதத்தின்படி ஏற்கனவே இந்த திரைப்படத்திற்கு U மற்றும் A என்கின்ற அந்த சான்றிதழானது கொடுப்பதற்காக பரிசீலிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.